ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 குருவந்தனத்தை முடித்துவிட்டு இப்போது மூன்றாவது நாளாக இந்த குருவின் அதாவது தனக்கு எனக்கு நிவர்த்திநாதர் குருவாக கிடைத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் என்ன பாக்கியம் செய்தேனோ எனக்கு ஒரு குரு கிடைச்சிருக்காரு அப்படிங்கிற தன்னுடைய அந்த பாக்கியத்தை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறார். ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு நம்ம குருவை பற்றி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறத அவருடைய ஃபீலிங்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க. மேலும் வளர்த்துவதேன், இக்காலத்தில் இந்த பாக்கியம் என்னை தவிர வேறு ஒருவருக்கும் கிடைத்ததாக இல்லையே. என் சத்குருவாகிய தாய்க்கு நான் ஒருவனே குழந்தையாய் ஏற்பட்டிருப்பதால் அவருடைய கிருபை முழுவதற்கும் நானே பாத்திரமாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் அதாவது நிவர்த்திநாதருக்கு நான் ஒருத்தனே குழந்தையா இருக்கிறதுனால அவருடைய மொத்த கிருபையும் எனக்கே சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் பாட்டை இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சரியா? அப்போ இது என்னது செல்ஃபிஷாக இருக்குது, பர்சனஸ் மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஒன்றும் நினைச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ கம்ப்ளீட்லி சரண்டர் டு எ குரு, ஒரு குருவிடம் நீங்கள் முழுமையாக சரண் போகும்போது அங்கே நீங்கள் மட்டுமே அவருடைய குழந்தை என்றுதான் அவருக்கு தோன்றும். ஏன்னா அந்த மாதிரி சரணாகதி பண்ணக்கூடிய அந்த நபர்கள் அரிதிலும் அரிதுன்னு அவரே முதலே சொல்லிட்டார். சரியா? விரல் எண்ணிக்கை அளவிலாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் குரு கூட கிடைப்பாங்க, இப்போ அதிகமாக சிஷ்யம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ தேர்ஃபோர் இங்கே சரணாகத நிலை நீங்கள் அடையும் பட்சத்தில் நம்ம ஞானதேவர் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை முழுவதற்கும் நானே பாத்திரமாக இருக்கிறேன். மேகம் தன்னுடைய ஜல சம்பந்த அனைத்தையும் சாதகத்துக்கே ஊட்டி வைத்தார் போலே என் சுவாமியான ஸ்ரீ குரு என் ஒருவனையே தன் கிருபைக்கு விஷயமாக செய்து கொண்டார். சாதக பட்சிக்கு சந்திரனுடைய ஒளிதான் உணவுன்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்த சந்திரனுடையும் சாதக பட்சிக்கே கொடுத்தா எப்படியோ அந்த மாதிரி என் குருநாதருடைய மொத்த கிருபையும் எனக்கே கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறார். ஆகையால் தான் ஒரு வேலையும் இல்லாதிருந்த இந்த வாயை திறந்து ஏதோ உளர வேண்டும் என்று ஆரம்பித்தால் கீதார்த்த பிரசாதம் என்னும் அதிருசீகரமான வஸ்து அதற்கு கிடைத்து போயிற்று. அவ்வளவு கிருபை எனக்கு கிடைச்சதுனாலதான் எனத்தையாவது உளரலான்னு வாயை திறந்தா சும்மா உங்கள பார்த்தா கீதை என்னும் அமிர்தமே கிடைச்சு போயிருச்சுன்னா பாருங்களேன், என்ன ஏன் சாமர்த்தியத்தையா கிடைக்கும்? என் குருவின் ஒரே கிருபையின் சாமர்த்தியம் தான் அது அப்படின்னு ஃபீல் பண்றார். ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவன் ஆற்று மணலை கையில் வாரிக்கொண்டால் அது அனைத்தும் 100 ரத்னங்கள் ஆகிவிடுகிறது அல்லவா? ஸோ லக்கி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட லக்குனா என்னன்னு சொல்றாரு. ஆத்து மணல் அல்லுனான்னு அவன் கையில் ரத்ன கற்களா மாறிடுவான். அது அப்படியே ஸோ லக்கிடா, மண்ணெல்லாம் அவன் கையில் ரத்னங்களா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்லுவோம்? லக்கின்னு தான் சொல்லுவோம். ஸோ லக்குக்கு ஒரு டெஃபினிஷனோட ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறாரு. அவன் ஆயுள் பலமாயிருந்தால் கொல்ல வந்தவன் கூட பரிவு பாராட்டுகிறவன் ஆகிவிடுகிறான். அடுத்த எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆயுசு ரொம்ப பலமா இருந்ததுன்னா உன்னை கொலை பண்றதுக்காக ஓடி வர்றவன் உங்களை பார்த்த உடனே மனசு மாதிரி கொலை வேண்டாம் அப்படின்னு தோணிடுமா? சரியா? ஸோ பிகாஸ் இஃப் யூ ஆர் லக்கி என்ன அப்படின்னா உன்னுடைய கர்மால உன்னை கொல்ல முடியாதுன்னு இருந்திருந்தா அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. பேசிக்கலி லக்குனாலே வேற ஒன்றும் இல்லைங்க. லக்குனாலே உங்க கர்மா தான் லக்கு. இன்னும் தானாலாம் ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. உங்க கர்மால எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கு. முன்னாடி செஞ்சு வச்சது இப்போ கிடைக்கும் போது நீங்க அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். பட் எனிவே இப்போ இந்த இடத்துல லக்குக்கு உண்டான டெஃபினிஷனை பாருங்க. பசி எடுத்த ஒருவனுக்கு அவன் அன்னம் கொடுத்து அவன் பசியை தீர்க்க வேண்டும் என்று சர்வேஸ்வரன் சங்கல்பித்து விட்டால் அப்படி பசி எடுத்தவன் பருக்கை கற்களை இரட்டி உலையில் போட்டு வேக வைத்தால் அவை அமிர்தமான அன்னம் ஆகிவிட ஒரு தடையும் இல்லை. குரு கிருபைக்கு அப்படின்னு இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம லக்கை மட்டும் பேசுவோம். லெட் அஸ் நாட் கோ பேக் டு தி கர்மா. கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இன் ஜென்ரலாக குரு கிருபைன்னு ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் அசாத்தியத்தை சாத்தியமாக்கி விடும். பருக்கை கற்களை சமைத்தால் பரிபூர்ண அமிர்த அன்னமாகவே மாறிவிடும். ப்ளஸ் என்ன சொன்னார்? ஆயில் பலமாக இருக்கிறவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொல்ல வந்தவன் கூட கொல்ல மாட்டான். ஸோ குரு கிருபை என்று நமக்கு ஒன்று கிடைத்து விட்டால் அது ஒரு கவசம் மாதிரி, புல்லட் ப்ரூஃப் மாதிரி. ஸோ எவன் குண்டு பாய்ச்சினா கூட உள்ளே போகாது. அந்த அளவுக்கு நம்ம குரு கிருபை எனும் கவசம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா nothing will happen to us அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அப்படியே
ஸ்ரீ குரு ஒருவனை அங்கீகரித்துக் கொண்டால் அவனுக்கு இந்த சம்சாரம் முழுவதுமே மோட்சமாகி விடுகிறது பார். ஸ்ரீ குரு ஒருவனை அங்கீகரித்துக் கொண்டார். ஸ்ரீ குரு யார் அங்கீகரிப்பார்? நீ சரணாகதம் பண்ணிட்டேன்னா அவருடைய மொத்த கிருபைக்கும் நீயே பாத்திரமாகி விடுவாய் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். அப்ப அங்கீகாரம் எப்ப கிடைக்கும்? நீ சரணாகதம் செய்யும் போது. அப்போ குரு அங்கீகாரம் கொடுக்க காத்திருக்காரு. இன்னமும் அங்கீகாரம் நான் தரமாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது. இஸ் ரெடி டு கிவ். பட் நம்ம சரணாகதி பண்ணும்போது தான் அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது, அது உணர முடிகிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அங்கீகரித்துக் கொண்டால் அவனுக்கு அந்த சம்சாரம் முழுவதும் மோட்சமாகி விடுகிறது. சம்சாரமே மோட்சமாகி விடுகிறது. மோட்சம்னா இந்த சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணிட்டு இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மோட்ச சாகரத்துக்கு போகணும் அப்படின்னதெல்லாம் இல்லை. இந்த வேர்ல்டே உனக்கு மோட்சமா ஃபீல் ஆயிடும். ஏன்னா இந்த வேர்ல்ட்ல இருக்கும்போது ஜீவன் முக்தனாக மாறி விடுவார். ஸோ இட் இஸ் நீட்லெஸ் டு எலிமினேட் தி மாயா டு அட்டைன் தி ஃப்ரீடம், கைவல்ய அப்படின்னு பிராப்தி அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாயை விட்டு விலகி போகணும்னு அவசியம் இல்லை. குரு பிராப்தி, குரு கிருபை, குரு அங்கீகாரம் நமக்கு கிடைத்து விட்டால் இப்பவே இந்த உலகத்துல இருக்கும் போதே அட் செகண்ட்ல we will become a moksha, விடுதலை, கம்ப்ளீட் ஃப்ரீடம் நமக்கு இப்போதே இக்கணமே கிடைத்து விடுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் எல்லோரும் பரிகசித்து நிந்திக்கத்தக்கதான இந்த பாண்டவர்களுடைய சரித்திரத்தையே உலகத்தார் அனைவரும் கொண்டாடி பூஜிக்கும்படியான புராணம் என்று என்னும் புண்ணிய கதையாக ஸ்ரீமன் நாராயணன் செய்து வைக்கவில்லையா? another example. ஏன் வந்து எல்லோரும் பரிகசிக்கத்தக்க கேவலமா கிண்டலா பேச வேண்டிய பாண்டவர்களுடைய கதைகள் ஏன் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா, இன்னும் வந்து சூதாடுறவன் கதையை வந்து நம்ம பெருசாவா பேசிட்டு இருப்போம். சூதாடுறதுனால பொண்டாட்டி எல்லாம் இழந்துட்டு பசங்களை தம்பிகள் எல்லாம் சூதாடி இழந்துட்டாண்டாச்சு, என்ன கேவலமான கதை அப்படின்னு தானே தோணும் பொதுவா. ஆனா அந்த சூதாட்ட கதையை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கிரந்தமா பண்ணி அது பிறந்த குழந்தைக்கு கூட வந்து அதை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய கிரந்தமாக மாற்றினது யார் அப்படின்னு சொன்னா கண்ணனுடைய சாமர்த்தியம். அவர்களுக்கு குரு மேல இருக்கிற நம்பிக்கை, அந்த குருவின் அனுகிரகம் அவர்களுக்கு கிடைத்தது. கடைசியில் அவங்க கதையே இன்னைக்கு பெரிய காவியமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா குரு கிரகம், அனுகிரகம் அப்படிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஸ்ரீ சத் நிவர்த்தி ராஜனாகிய என்னுடைய குருநாதன் என்னுடைய அஞ்ஞானத்துக்கே ஞானத்தின் பெருமையிடையே எடுத்து வைத்தார். ஸோ பாண்டவர்கள் வந்து கேலி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துல இருந்தவங்களை காவியமா மாத்தினார். அந்த மாதிரிதான் நானும் கேலி கூத்தானவன் தான், ஒரு நன்மை இல்லாம தான் இருந்தேன். அவருடைய அனுகிரகத்தால தான் இன்னைக்கு அஜ்ஞானியான நான் ஞானத்தையே எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவ்வார்த்தைகளை இன்னும் வளர்க்காமல் நிறுத்திவிட வேண்டியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இவ்விஷயத்தை பேச பேச பிரேமை வந்து தொண்டையை அடைத்து தழுவெழுத்து போகிறதப்பா. முடியல, இப்படியே குருவை பத்தி பேசிட்டே இருக்கணும். என்ன குப்பையா இருந்த என்ன கௌரவமா மாத்திட்டாரு அப்படின்னு அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. சரி, கதைக்கு போகணும்ல. அடுத்து நீங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, பகவத்கீதை உட்காந்துருக்க கேட்கறதுன்னு உட்காந்துருக்கீங்க, நம்ம பாட்டு குரு பெருமையே பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றார். குருநாதனுடைய பெருமையை தக்கபடி வர்ணிப்பதற்கு எனக்கு இங்கே ஞானம் இருக்கிறது தோணுது. ஆனா அவரை பத்தி பெருமையா நான் சொல்லணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஞானம் இல்லையே. அவரை கொடுத்துட்டாருதான் ஞானம், ஆனாலும் அந்த ஞானம் கூட அவரை வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட இருக்கா? இல்லையே. இனி அவருடைய பிரசாதத்தின் பலத்தை கொண்டு ஸ்ரீ பகவத்கீதை அபிப்பிராயங்களை வெளிப்படுத்தி வைத்து சாதுக்களுடைய சரண சேவையை செய்வேன். ஸோ தேர்ஃபோர் கண்ணன் கீதையில என்ன சொன்னான் அப்படிங்கிறத அப்படியே வெளிப்படுத்தி வைத்தல் அப்படிங்கிறத சரண சேவை செய்வேன். என்னங்க அர்த்தம்? சரண சேவைனா கால் பாதங்களில் கையை வைத்து வணங்குகின்ற ஒரு சேவை. இப்போ அவர் வந்து கதை சொல்ல போறாரு, நமக்குலாம் யார் குரு? நம்ம ஞானதேவர். நம்ம அவர்கிட்ட கேட்க போயிருக்கோம். அவர் கீதை சொல்லுவதன் வாயிலாக நம்ம காலில் விழுந்து வணங்குறேன் அப்படிங்கிறாரு. நமக்கு சேவை செய்கின்றதற்குத்தான் கீதையை சொல்லுகிறாராம். இப்படி அரசனுக்கு விசிறுவான், அவன் வந்து சேவை செய்யறான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஆனா அவர் கீதையை கொடுக்கலன்னா நம்ம நாசமா போயிடுவோம். we are complete beggars இந்த இடத்துல.
அவர் அரசனாக இருந்து நமக்கு பிச்சை போடுற நிலைமையில இருக்காரு. இதானுங்க நடக்குது. நம்ம பிச்சைக்காரங்க தானே இந்த கீதையை கொடுக்கலன்னா நாதியற்று போயிருக்கோம் இல்லையா? அப்போ அவர் அரசனா இருந்து கொண்டு அந்த பகவத்கீதையை எனக்கு அருளிக் கொண்டிருக்க, பிச்சைக்காரனாக இருந்து அதை பெற்றுக்கொண்டு நானும் அவர் அளவுக்கு உயர வேண்டிய ஒரு அற்புத நிலையை அவருக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஃபீல்ல பண்றாராமா, நம்மள அரசர்கள் மாதிரி சிம்மாசனத்துல உட்கார வச்சுக்கிட்டு நமக்கு விசிறி எடுத்து ஒரு சேவகன் விசிற மாதிரி பகவத்கீதையை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சரி, என்ன ஃபீல் பாட்டில் அவர் பேசுறாருன்றது புரியுதா? ஸோ ஹி இஸ் ஃபீலிங் அஸ் இஃப் தட் வி ஆர் ஆல் ராஜாஸ். அவர் நமக்கெல்லாம் அவரை சேவகம் பண்றார் அப்படிங்கிற ஃபீலிங்ல நான் இந்த கீதையை உபதேசிக்க போகின்றேன். ஸோ கீதையில நம்ம ஞானேஸ்வரில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஞானதேவனுடைய அந்த ஈகோலஸ் நேச்சர் அப்படிங்கிறது வேற லெவலில் தான் இருக்கும் என்பதோ உண்மைதான். கண்டினியூங் நெக்ஸ்ட் போன அத்தியாயத்துக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் உள்ள சங்கதி என்ன, இந்த அத்தியாயத்துக்குள்ள என்ன ப்ரெசென்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஆரம்பிக்குது. We will see in the next class.